நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏபி ஜோதிடர் மற்றும் பைஸ்வர் ராஜவேர்லானந்தன் தென்காசி மாவட்டத்திலிருந்து. ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆத்ம பலத்தையும் உடல் பலத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5ஆம் பாவக அதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அதே மாதிரி சந்திரனுடைய நிலை அப்படிங்கிறது மனோகாரணம். சந்திரனும் இங்கே பலமாக இருக்கக்கூடிய தான் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் செயல்கள் அப்படிங்கிறது ஒரு முழுமையானதாகவும் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சில நேரங்களில் இந்த உடல் பலமாக இருந்து மனம் சாதகம் இல்லாத போகுது, அங்கே முழுமையற்ற நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா மனம் சிந்தனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருமே தவிர செயல் அப்படிங்கிறது முழுமை பெறாது. செயல் வடிவத்துக்கு அந்த எண்ணங்கள் வர சமீபத்தில் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் வந்தார். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், நான் சொந்த தொழில் செய்கிறேன், நான் ட்ரிபிள் படிச்சுக்கிறேன், என்னுடைய சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாரு. அவருடைய வயது 33 வயது கடந்திருக்கு. இந்த ஜாதகருக்கு இன்றைய அட்சய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழ்பியானது அவர்களுக்கு மீன லக்னம் போயிருந்திருக்கு. அவருக்கு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் மாதம் இருக்கு. இப்போ லக்னாதிபதி குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்திலும், நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரம் இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சனி பகவான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அவருக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இப்போ பொதுவாகவே நம்ம ஜோதிடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, இந்த கார்னர் இருக்கக்கூடிய லக்னங்கள், அதாவது உபய லக்னங்கள் சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனு, மீன ராசிகளில் லக்னங்கள் போகும்போது நம்ம சொந்த தொழில்கள் பரிந்துரை செய்வதில்லை. சொந்த தொழில்கள் பண்ணனாலும் இந்த ஜாதகம் சாதகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு சாதகமற்ற நிலையை தான் ஏற்படுத்தும். உபயம் அப்படின்னு சொன்னாலும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு லக்னங்களாகத்தான் இந்த உபய லக்னங்கள் இயங்கும்போது ஜாதகர்கள் செயல்பாடுகள் இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம சொந்த தொழில் அப்படிங்கிறது போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு விரயத்தையும் ஒரு கடனையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தான் இந்த உபயலக்னங்கள் இயங்கும்போது சொந்த தொழில் அமைப்பு ஏற்படும். அப்போது இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, சொந்த தொழில் பண்ணணுன்ற எண்ணங்கள் இருக்கும், மனதில் தோணும். ஏன்னா 1-10 ஆதிபத்திய குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மனதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அப்போ மனம் என்ன சொல்றதோ அதை கேட்கக்கூடிய ஜாதகராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி குரு போய் கடகராசியில் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு விதமான மன குழப்பங்களும் தெளிவற்ற நிலையை தான் ஏற்படுத்தும். என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி குரு மறைஞ்சிடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு 8ல் ஜாதகர் போய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ ஜாதகர் தன்னுடைய மனதின் மூலமாகவே என்ன பண்ணிக்கிடுவார் அப்படின்னு சொன்னால் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்வார். நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏதாவது ஒன்று புதுசாக எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி புதிய புதிய முயற்சிகள் எடுத்து தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சுக்குவார். ஏன்னா இந்த 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாகவே தீராத பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வார். ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ கம்யூனிகேஷன் மூலமாகவே என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளை சந்தித்து கொள்வார். இன்னைக்கு அவருடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் ஆதிபத்தியை வாங்கி 11ல் அமர்ந்து விரயத்திற்காகவே லாபம்னு சொல்லுவார். அப்போ ஜாதகர் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா அவருடைய தேவையில்லாத சுய லாபத்திற்காக தன்னுடைய மகிழ்ச்சிக்காக என்ன பண்ணுவார்னா விரயங்களை சந்தித்துக் கொள்வார். அப்போ உத்திராட நட்சத்திரம் 4 பாதங்கள் இயங்கும் போதுமே இந்த காலகட்டங்களில் அவருக்கு விரயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். அதீதமான மகிழ்ச்சியை கொடுத்து அதீதமான மகிழ்ச்சியினால என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் விரயங்களை சந்தித்துக் கொள்வார். இன்றைக்கு கோட்சாரத்தில் சனி பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது லாபம் விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சொந்த தொழில் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு கடன் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய அமைப்புங்க. இது விதியினுடைய அடிப்படை. இந்த கடனை தவிர்க்க முடியுமானா முடியாது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன பரிந்துரை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் சுய தொழிலில் விட்டுண்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறது சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சந்திரன், அதாவது மனோகாரகன், மனதிற்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய இந்த சந்திரன் போய் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது 5க்கு 8ஆம் இடத்தில் மறைவது இந்த ஜாதகருக்கு என்னதான் நீங்கள் திருப்தியான சில கைடன்ஸ் கொடுத்தா கூட மறுபடியும் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஒரு தெளிவற்ற நிலைக்கு தான் போவார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கைடன்ஸ் ப்ராப்பராக இல்லை, வேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போது இந்த ஜாதகர் இப்படிப்பட்ட ஜாதகங்களும் ஒரு ஜோதிடத்தை வரதான் செய்யும். அப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு சில பரிகாரங்களை பரிந்துரை பண்ணியிருக்கிறோம்.
சில விஷயங்களை அதை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மீண்டும் இதுபோல அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பதிவு பண்ண போகிறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுவிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் புதிதாக வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.